அம்மா என்ன புத்திசாலித்தனமா சொல்லிட்டாங்க. சரிப்பா, பசுமாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் போட்டு வளர்க்கணும். எதுக்காக? அது பால் கொடுக்குங்கிறதுக்காக. பால் கொடுக்கிற சமயத்துல அதுவே பேரம் பேசி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பால்காரன் என்னப்பா பண்றது? நீங்க ஒண்ணும் என்ன பசுமாடா வளர்க்கல, பொதி மாடா வளர்க்குறீங்க. நானும் எவ்வளவு நாளைக்கு அந்த குடும்ப பாரத்தை இழுக்கிறது. எனக்கும் பொண்டாட்டி இருக்கா, நாளைக்கு எனக்கும் குழந்தை பிறக்கும், என் குடும்பமும் பெருசாகும். என்னால காசை விரயம் பண்ண முடியாது. ஏன்பா, பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் பணம் செலவழிக்கிறது காசை விரயம் பண்ற மாதிரியா? இது இல்லையா? ஒரு அண்ணனால ஒரு தங்கச்சி கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். அவன் மூணு வீட்டுல ஒழுங்கா இருக்கானா? உங்களோட சண்டை போட்டிக்கு வருவா, அது தப்பு இல்ல. அவளுக்கும் சேர்த்து நான் என்ன சொல்றேன். அப்படி அழுனா அது தப்பு. எந்த ஒரு நியாயம் பார்த்து நான் யாரையும் கல்யாணம் பண்ண சொல்லவும் இல்லை, நான் யாரையும் கோயில் பண்ண சொல்லவும் இல்லை. அப்பா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இப்ப கூட சொல்லிடுங்க. நான் வெளியில போய் கோட்டையில தங்கிக்கிறேன். உனக்கு ஹோட்டல்ல தங்குறதுக்கு தைரியம் இருக்கு, அதுக்கு மேல போறதுக்கு திமிரு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சிதம்பரம், நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. அதை உனக்கு நான் ஞாபகப்படுறேன். அவன் உன் கூட பிறந்த தங்கச்சிடா. கண்டவனோட கண்ட நேரத்துல கண்ட எடுத்து போயிருக்கா. அது நான் சொல்லல, அவ புருஷன் சொல்ற, அவ மாமனார் வேற சொல்றாரு. அதனால பள்ளி வச்சிருக்காங்க. இப்ப வாழா வெட்டி அவங்க மேக்சின் படிச்சுட்டு இருக்கா. என்ன பயன்படுத்த சொல்றீங்க? பொறுப்பா, உங்களுக்குள்ள படமே போதும். முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்குள்ள அவனுக்கு மாணவ ரோஷம் பொத்துட்டு வருது. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு ஒட்டியை தூக்கிட்டு சொல்லம் இல்லாம போனால, அப்போ உன் மாணவ ரோஷம் எங்க தீ பிடிக்க போச்சா? காய் சிதம்பரம், உன் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஆனா உன் தம்பி பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அதுவும் சிவா வீட்டுல இல்லாத நேரத்துல. அது என்னப்பா, அவனுக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு இல்ல. அவ 525 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். நான் 1725 ரூபாய் சம்பாதிக்கிறேன். That is 1725. Is it? Yes. கொஞ்சம் உள்ள போமா. 525 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 450 ரூபாய் ஒண்ணுமே பேசாம கொடுக்கறதுக்கும், 1725 ரூபாய் சம்பாதிக்கிறவன் that is 1725 rupees சம்பாதிக்கிற நீ 400 ரூபாய் கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. Bullshit. சிதம்பரம், ஒன்ன மாதிரியே நான் சிவாவையும் படிக்க வச்சிருக்கேன்னா அவனும் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை யார் அவனை படிக்க வைக்க வேண்டாம்னாங்க? 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு நிதி வசதி பத்தலப்பா. அதனால உன்னை படிக்க வச்சேன், அவனை பழையமா வச்சேன். உன்னை கருப்பு கவுன் மாட்டி அழகு பார்க்க அவனுக்கு காப்பி யூனிஃபார்ம் மாட்டேன். நீ டிகிரி வாங்குறதுக்கு அவன் கையில டிகிரி கிளாஸ கொடுத்தேன். உன்னை காலேஜுக்கு அனுப்பினேன், அவனை கேரேஜுக்கு அனுப்பினேன். சிவா தங்கண்டா, அவனை புரிஞ்சுக்காதவங்க யாரும் உருப்படவே மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா. அவனை படிக்க வச்சிருந்தா படிப்பு ஏறி இருக்குங்க. ஏன் அண்ணனை விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறீங்களே, சொல்லி சொல்லி கோட் அடிக்கிறானே, நீங்க அவனை கண்டிச்சீங்களா? இந்த வருஷம் நான் எப்படி பாஸ் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒவ்வொரு